அனைவருக்கும் அன்பான வணக்கம். ராகு கேது பரிகார ஸ்தலங்களாக காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பனாமுடீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பனாமுடீஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலடி விநாயகர் தெருவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் மிக பழமையான கோயில். இந்த பனாமுடீஸ்வரர் கோயில் எப்படி வந்ததுன்னா, இந்த பாம்புகள்லாம் சிவனை நோக்கி ஒரு பிரதிஷ்டை பண்ணி வணங்கி தவம் இருந்தன. ஏனெனில் இந்த கருடன் பாம்புகளை கொன்று அழிப்பதால் அவங்க பயந்து அவங்க சிவனை வேண்டி பாதுகாப்பு கேட்டன. உடனே சிவன் என்ன பண்ணார், உங்களை நான் ஆபரணமாக அணிஞ்சிக்கிறேன், உங்களை அணிஞ்சிக்கிட்டேன்னா உங்களுக்கு கருடன் தொல்லை இருக்காது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுத்தாரு. அது பிரகாரமே பாம்பை அவர் தலையில் கழுத்துலையும் அணிஞ்சிக்கிட்டார். அது பனாமுடீஸ்வரர். அந்த பனா என்றால் பாம்புகள், அந்த பனா முடியை சேர்த்தனால பாம்புகள் அங்கே சிவனுக்கு ஆபரணமாக இருக்குது. அதனால் ராகு கேது பரிகாரம் செய்கிறதுக்கு இந்த கோவிலில் நாடியெல்லாம் வராங்க. இது ஒரு காளகஸ்தி மாதிரி, இது காஞ்சிபுரத்து காளகஸ்தியாக இதை நினைக்கலாம். மேலும் இந்த கோயிலில் அழகான சிற்பங்கள்லாம் இருக்குது. மேலும் இந்த சிவனுக்கான ஒரு ஆராதனை எல்லாம் இங்கே நடக்குது. மற்றும் துர்கைக்கு செவ்வாய்க்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் ராகு காலத்து பூஜை செய்யறது, தட்சிணாமூர்த்தி, பைரவர், இப்படி ராகு ஸ்தலம் எல்லாமே இருக்குங்க. இந்த மாதிரி சிறப்பான ஒரு கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. மிக பழமையான கோயில், மிகவும் சித்தமடைஞ்சிருந்தாலும் இந்த கோயில் ஒரு சிறப்பான கோவில். இதையெல்லாம் நீங்கள் தரிசித்து உங்களுடைய பெயர் பெற்றணும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.